Question number 1. Find the quotient and remainder of the following. பின்வருவன பல்லுறுப்புக்கோவைகளை வகுத்து ஈவு மற்றும் மீதியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் 4x³ + 6x² - 23x + 18 டிவைடட் பை x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். இதை வந்து கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கொடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணணும். டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இதை வந்து நான் உள் சைடு எழுதிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் இதை வந்து அவுட் சைடு. ஓகேங்களா? ஸோ 4x³ + 6x² - 23x + 18. ஸோ x + 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ x + 3ன்னு இங்கே இருக்குது. ஸோ இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும்? ஸோ 1 சரி 4x² மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 இருக்குது. 4x² × x 4x³ மாறும். ஏன்னா பவர் வேல்யூ வந்து எப்போவுமே ஆட் பண்ணுவோம். இந்த வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், பவர் வேல்யூ ஆட் பண்ணுவோம். அப்படி பார்த்தா இங்கே 1 தான். 1 × 4 4 எக்ஸ்னா எக்ஸு, பவர் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2 + 1 3. ஸோ 4x³. நெக்ஸ்ட்டு 4 × 3 12. ஸோ இங்கே x² இருக்குது. ஸோ x². ஸோ இது சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிடும். ஸோ 6x² - 12x²னா -6x² வரும். ஸோ ரிமைனிங் இதை வந்து நம்ம கீழே இருக்கிறோம். -23x. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரணும்? எனக்கு x² வரணும். x²னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி இங்கே ஒரு x இருக்குது. ஸோ 6x 6 × x 6x. பேஸ் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ x² -6x². ஸோ மைனஸ் சைன் தான் இங்கே மைனஸ் போட்டிருக்குமா? அப்போ ஸோ மைனஸ் தான் எனக்கு வேணும். ஸோ மைனஸ் அப்போ தான் இங்கே சைன் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் பண்ண முடியும். ஸோ -6x × x + 3 பண்ண என்ன வரும்? இது. ஸோ 6x + 3 என்ன? 6 × 3 18. இங்கே ஒரு x இருக்குது, x. ஸோ 18x. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -18x. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இது கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் -23x + 18x. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? -5x கிடைக்கும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு இதை கீழே இறக்கிட்டு எதை மல்டிப்ளை பண்ண இருக்கும்? 5. ஸோ 5 × x 5x மைனஸ் சைனு. ஸோ -5x. நெக்ஸ்ட்டு 5 × 3 15. ஸோ 15 போட்டுட்டோம். ஸோ இது சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இது கேன்சல் ஆயிடும். இங்கே என்ன இருக்குது? +18 + 15. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 33 வரும். ஸோ இதுதான் என்னோட ரிமைண்டர். நெக்ஸ்ட்டு வேல்யூ கேரி பண்ணுற கீழே இருக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ ரிமைனிங் என்ன? 33. கோஷன்ட் என்ன? 4x - 6x - 5. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து செப்பரேட்டாக நான் எடுத்து எழுதிட்டேன். இதுதான் என்னோட ரிமைண்டர். இதுதான் இதனோட கோஷன்ட். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 8y³ - 16y² + 16y - 15 டிவைடட் பை 2y - 1ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் ப்ரீவியஸாக எது பண்ணணுமோ அதே தான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ 2y வெளியில் போட்டோம். இங்கே க்யூப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதை நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பவர்ஸ் எல்லாம் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆர்டரில் இல்லாட்டி ஆர்டரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சம் போட ஆரம்பிக்கணும். ஸோ இது ஆல்ரெடி ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்ம அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 × 2 8. எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 கிடைக்கும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ 4 × 2 8. இங்கே ஒரு y இருக்குது. ஸோ y² எனக்கு 3 கிடைக்கும். ஸோ yன்னு போட்டுக்கிறேன். y² நான் போட்டுக்கிறேன். 4y² × 2y 8y³. 4y² × 1 4y². ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ இது கேன்சல் ஆயிரும். இதை ரெண்டே மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்கும்? -12y² கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எதால் மல்டிப்ளை பண்ண எனக்கு 12 கிடைக்கும்? 6. ஸோ 6 × 2 12. இங்கே ஒரு y இருக்குது, y இருக்குது. ஸோ y². ஸோ நெக்ஸ்ட்டு 6y × 1 + 6y. சாரி +6y. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மைனஸ் சேஞ்ச் பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிரும்.
ப்ளஸ் 16yலேருந்து மைனஸ் 6y போச்சுன்னா 10y. ஸோ 10y. நெக்ஸ்ட்டு 15 கீழே இறக்குறேன். ஸோ எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வரும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 10 கிடைக்கும். 5 × 2 10y. ஸோ 10y மைனஸ் 5. 1 × 5 5. ஸோ மைனஸு சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? ஸோ மைனஸ் 10 ஆட் பண்ண மைனஸ் 15 ப்ளஸ் 5 மைனஸ் 10. ஸோ கோஷன்ட் என்ன? 4y² மைனஸ் 6y ப்ளஸ் 5. ரிமைண்டர் என்ன? மைனஸ் 10. இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8x³ மைனஸ் 1 டிவைடட் பை 2x மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ க்யூப் இருக்குது, இங்கே 1 இருக்குது, அதுக்கு இடையில x² வேல்யூ இல்லை, எக்ஸ் வேல்யூ இல்லை. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நான் 0ன்னு போட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்யூஷன் ஃபைன் பண்ண போகிறேன். 4x². எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 கிடைக்கும்? 4ஆல். ஸோ 4 × 2 8x³ மைனஸ் 4 × 1 4. ஸோ 4 இங்கே x² இருக்குது. ஸோ x². ஸோ 4x². ஸோ மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது கேன்சல் ஆயிரும். இது என்ன? ப்ளஸ்ஸு 0x² 4x²னா ரெண்டு ஆட் பண்ணால் 4x² கிடைக்கும். ஸோ 4x². ஸோ எதால் மல்டிப்ளை பண்ண எனக்கு 4 வரும்? 2ஆல். 2 × 4. ஸோ 4x² கிடைக்கும். ஸோ அது 2x × 1 0x. இது கீழே இருக்கிறேன். ஸோ மைனஸ் 2x. சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிரும். இது வந்து ப்ளஸ் 2x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 கீழே இருக்கிறேன். 1 × 2x 2x. ஸோ மைனஸ் 1. சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிரும். இது என்ன? இது சைன் சேஞ்ச் பண்ண இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் எனக்கு 0 வந்துருச்சு. ரிமைண்டர் வந்து 0. ஸோ கோஷன்ட் வந்து 4x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ரிமைண்டர் வந்து 0. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். minus 18z plus 14z² plus 24z³ plus 18 divided by 3z plus 4. As usual. First வந்து இது அரேஞ்ச் பண்ணணும். cube ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்டு, ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு இது அதன் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணால் இது இப்படி தான் கிடைக்கும். டிவைடட் பை 3z plus 4. இதுக்கப்புறம் சொல்யூஷன் போட ஆரம்பிக்கலாமா? ஸோ 24z³ எதால் மல்டிப்ளை பண்ண 3 கூட எதை மல்டிப்ளை பண்ண எனக்கு 24 கிடைக்கும்? 8. ஸோ 8z². ஏன்னா எனக்கு க்யூப் தானே வேணும். 8z² மல்டிப்ளை பண்ணால் 24z³ ப்ளஸ்ஸு 8 × 4 32z² இருக்குது. z². ஸோ இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிரும். இதை ரெண்டே மைனஸ் பண்ணால் மைனஸ் 18z² வரும். ஸோ இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 18 கிடைக்கும்? 6 × 3 18. இங்கே ஒரு z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது. ஸோ z². ஸோ மைனஸ் z². ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் ஆகும். இது கேன்சல் ஆயிரும். ஸோ 6z × 4 வந்து 24z. ஸோ இது ரெண்டே இது பண்ணால் ஆட் பண்ணால் எனக்கு 6z கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 18 நான் கீழே இருக்கிறேன். இது கூட நான் 3z கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6z கிடைக்கும்? 2. ஸோ 2 போடுறேன். 2 × 3 6z இருக்குது. ஸோ z நான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 × 4 18. ஸோ 18. ஸோ இதை கேன்சல் 8. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ண 18ல் 8 போச்சுன்னா 10. ரிமைண்டர் வந்து எனக்கு 10. ஸோ கோஷன்ட் வந்து 8z² மைனஸ் 6z + 2. ரிமைண்டர் வந்து 10. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?